என்னோட அந்த 3 பேரில் முதல் நபர் ஒரு திருடன் அப்படின்னாரு. இவங்களுக்கெல்லாம் அவங்க கூடயே தங்குறேன். 1 மாத காலம் அவன் கூட தங்கியிருந்தேன். தினமும் அவன் இரவு கிளம்பி, நான் என் வேலைக்கு போயிட்டு வரேன், நீங்கள் ஓய்வெடுங்கன்னு சொல்லிட்டு போவான். போயிட்டு வந்த உடனே கேட்பேன், இன்றைக்கி ஏதாவது கிடைச்சிதா உனக்குன்னு. அவன் சொல்லுவான், இன்றைக்கி எதுவும் கிடைக்கல, நாளைக்கு நான் திரும்பவும் முயற்சி பண்ணுவேன் சாமின்னு சொல்லுவான். ஆனால் அவனோட சந்தோஷத்தில் குறைவே இருக்காது, முயற்சியிலையும் தளர்வே இருக்காது. தினமும் போவான், எதுவும் கிடைச்சிருக்காது. ஆனால் அதை வருத்தத்தோடு அவன் ஒரு நாளும் சொன்னதில்லை. அதே போல் அவனோட முயற்சியை அவன் கைவிட்டதும் இல்லை. நான் தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எதுவும் நடக்காது. எதுவும் நடக்கலையே, நம்ம தியானம் தொடர்ந்து பழகிக்கிட்டே இருக்குமே, நான் ஒரு விரக்தி அடைவேன். அப்போ இந்த திருடனோட விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் அவரோட சந்தோஷமும் எனக்கு நினைக்கு வரும். 2வதாக நான் சொல்கிறது, என்னோட 2வது குருவாக நான் சொல்கிறது ஒரு நாய். நாய்க்கும் தாகம் அதனால் வருது. அந்த நதியை அடைஞ்சதும் அந்த நாய் என்ன பண்ணுது, போய் பார்க்குது, தண்ணியில் அதோட உருவம் தெரியுது. அது உருவம்னு அதுக்கு தெரியாமல் அதை பார்த்து குலைக்குது. திரும்ப வருது, திரும்ப போகுது. அதுக்கு அங்கே தான் உருவம்னு தெரியாதனால குலைக்குது, திரும்ப வருது, போகுது. ஆனால் அதால் தாகம் வேற அதால் தாங்க முடியல. அப்போது மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தது. என்ன பண்ணுது, ஒரு தடவை நேராக போய் தொப்புன்னு தண்ணியில் குதிச்சிருச்சு. அது தண்ணியில் குதிச்சதும் அந்த உருவம் மறைஞ்சி போச்சு. அது தண்ணி குடிச்சிருச்சு, அது தப்பிச்சிருச்சு, போயிடுச்சு. இப்போ நான் இதுக்கிட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துக்கிட்டே இருக்கிறத விட தைரியமாக அந்த அந்த செயலில் இறங்கிட்டா ஜெயிக்கலாங்கிறது நான் அந்த நாய்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். இதுக்கு அடுத்தாப்புல எனக்கு 3வதாக வந்த குரு ஒரு சின்ன குழந்தை. நீ விளக்கை ஏற்றுனதுக்கப்புறம் அந்த வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சம் எங்கேருந்து வருது அப்படின்னு அந்த பாப்பாவை கேட்டேன். அது உடனே என்னை பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரித்து டப்புன்னு ஊதிவிட்டு, விளக்கை ஊதிட்டு கேட்குது, இதுக்கு முன்னாடி விளக்கு எரிஞ்சுது, நீங்கள் பார்த்தீங்க, இப்போ நான் அணைச்சதும் அந்த வெளிச்சம் போயிடுச்சு. அந்த வெளிச்சம் இப்போ எங்கே போச்சுன்னு என்னை கேட்டுது. என்னோடய ஆணவம் முழுவதும் கரைந்து விட்டது. நான் படித்த படிப்பு, எனக்கு இருந்த கர்வம் எல்லாத்தையும் அந்த குழந்தை முழுமையாக இறக்கி எனக்கு புரிய வச்சுது.